வணக்கம். ஜவைசட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு அற்புதமான ஒரு பாடல், ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் அசுரன் அப்படிங்கிற ஒரு படம். எள்ளுவய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையே, ஆளால ஒன்னப்பு சொக்குதையா, அச்சிருந்த ராட்டினம் போல சுத்துதையா. அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலை பாடியவருக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள். பாடகி சைந்தவி பார்த்தா ஜிவி பிரகாசனுடைய ஒரு மனைவி. அவர் ட்ராக்குக்காக அந்த அம்மா பாடினாங்க. சரி, அதை வச்சு வேறு ஒரு நடிகை வேறு ஒரு குடல்ல வச்சு நம்ம பாடிக்கலாம் அப்படின்னு போட்டு காட்டக்கூடிய சமயத்துல வெற்றியும் ஆரம்பிச்சு ஓகே கொடுத்துட்டார். இது சூப்பருங்க. யாருன்னு கேட்டா என் மனைவி பாடகி சைந்தவி பாடினது அப்படின்னு நான் பரவாயில்ல வேற இந்த ட்ராக்கு தேவையில்லை, இதையே போட்டுலாம் சொல்லுவேன். உலகமே பரவிய ஒரு பாடல். அந்த பாடலுக்கு ஒரு சொந்தக்காரி பாடகி சைந்தவி. இன்னைக்கு விவாகரத்து அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. அவருடைய கணவன் ஜிவி பிரகாஷ் பாடகர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், நடிகர், பல முகங்கள். மொத்தம் கல்யாணமாகி 11 வருஷம் தான் இருக்கு, அவ்வளவுதான். அதாவது 27/6/2013 காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க. சின்ன வயசுல இருந்தே காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க. அப்பா அம்மா அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்ப பிறகு கல்யாணம் பண்ணி இப்போ ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. ஒரு 4 வயசுல அன்பி அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. அந்த ஆண் குழந்தையினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது அது கோர்ட்டு முடிவு செய்யுமா, அது இவர்களே முடிவு செய்து கொள்வார்களா அப்படிங்கிற அப்புறம். இருந்தாலும் இவர்களுடைய முடிவே சரியில்லையே. காதலிச்சிருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, 11 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. கேட்டா எங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் மன அமைதிக்காகவும் நாங்கள் பிரிகின்றோம். மன அமைதிக்காக பிரியக்கூடிய அளவுக்கு அதுல என்ன இருக்கு, முன்னேற்றத்திற்காக விவாகரத்து செய்யக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. மன அமைதி என்பது வேறு, அது வேறு வகையான ஒப்புக்கொள்ள விஷயம். முன்னேற்றத்திற்காக விவாகரத்து என்பது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு ஜிவி பிரகாஷ் சமூக வலைத்தளத்தை தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கார். மன அமைதிக்காகவும் என் மனைவி பாடகி சைந்தவி நானும் 2 பேர் விவாகரத்து செய்து கொண்டிருந்தோம். 11 வருட காலங்களை நாங்கள் இனிமையாக கழித்து விட்டோம். இனிமேல் நாங்கள் தனித்து வாழப் போகின்றோம். ஊடக நண்பர்களும் மற்றபடி நண்பர்களும் சினிமா நண்பர்களும் எங்களுக்கு இது ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். விவாகரத்துக்கு எப்படி ஆதரவு அளிக்க முடியும்? அதான் என்னுடைய பகிரங்கமான ஒரு கேள்வி. புரியுதுங்களா? ஒரு சேர்ந்து வாழ்றாங்க, ஒரு காதலுக்கு ஆதரவு அளிக்கலாம், ஒரு கல்யாணத்துக்கு ஆதரவு அளிக்கலாம், மற்றபடி வியாபாரம் தொடங்குவதற்கு ஆதரவு அளிக்கலாம். விவாகரத்துக்கு எவ்வாறு ஆதரவு அளிக்க முடியும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இதையெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அதாவது விவாகரத்து செய்ய திட்டமிட்டுள்ளாரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மிக பகிரங்கமா போட்டிருக்காரு. நாங்கள் விவாகரத்து செய்ய திட்டமிட்டுள்ளோம். இல்ல, திட்டமிடுவதற்கு இதுல என்ன இருக்கு? அதாவது பல பேர் எங்க காலத்துல பாத்தீங்கன்னா திட்டமிடுவாங்க. என்னப்பா, ஒரு தொழிற்சாலை செய்ய திட்டமிடுவாங்க, மற்றபடி ஒரு வியாபாரம் செய்ய திட்டமிடுவாங்க, மிகப்பெரிய ஒரு ஒரு கட்டிடம் கட்ட திட்டமிடுவாங்க, பில்டிங் கட்ட திட்டமிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. விவாகரத்து செய்ய திட்டமிடக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல்னா எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் பாருங்க. விவாகரத்தெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படின்னா அப்புறம் கல்யாணம் எந்த அளவுக்கு திட்டமிடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, இதுதான் இருக்கு, ரைட்டு, ஓகே. என்ன காரணம் அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல தன் பெற்றோர்கள் சார்ந்து ஏதோ பிரச்சனை போல இருக்கு. தன் பெற்றோர்கள் சார்ந்து பாடகி சைந்தவி பேசி விட்டாராம். அதனால பிரிகிறாங்களாம். பெண்கள் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை, சைந்தவி தன் பெற்றோர்கள் பக்கம் பேசினாராம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு புருஷன் பக்கம் பேசாம என்னதான் இருந்தாலும் சரிங்க. அதே ஒரு வார்த்தை, பெண்களுடைய சைக்காலஜின்னு பல விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்.
என்ன நீங்க தங்க தாம்பாளத்துல வந்து பிரியாணியை வச்சு போட்டாலும் சரி, புருஷங்காரன் என்ன அந்த அப்பங்காரன் வந்து அந்த பழைய சோத்துக்குள்ள ஒரு பச்சை மிளகாயை போட்டு கொடுப்பான். அதை சாப்பிட்டு வந்து இங்க பெருமை பேசக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு வரைக்குமே பெண்களுடைய சைக்காலஜி இருந்துட்டு இருக்கு. அது அன்னையிலிருந்து இன்னைக்கு அதே மாதிரிதான். எவ்வளவு செய்தாலுமே சரி. அதாவது வந்து ஒரு இறை தூதர் கூட ஒரு கருத்து சொல்லுவார். அதாவது வந்து இறை தூதர் வந்து மக்களை கூட்டமாக இருக்கக்கூடிய சமயத்துல சந்திச்சாராம். சந்திச்சு அப்போ ஒரு கருத்து சொன்னாராம். நான் வந்து நேற்று தான் வந்து நான் வந்து விண்வெளி பயணம் சென்று வந்தேன் இறைவனுடைய ஏற்பாட்டுல. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல வந்து அங்க நரகத்தில் வந்து பல பெண்களை பார்த்தேன்னு சொல்லி போட்டு சொன்னாராம். ஆண்களை விட பெண்களைத்தான் நான் அதிகமாக பார்த்தேன் அப்படின்னு கூட சொன்னாராம். ஆமா, என்ன காரணம்னு சொல்லி போட்டு அந்த கூட்டமாக நின்றுக்கூடிய அந்த பெண்கள் வந்து இறை தூதர்கிட்ட கேட்டாங்க. அப்ப அந்த இறை தூதர் சொன்னாராம், பெண்கள் வந்து பல வகையில், குறிப்பாக வந்து கணவன் வகையில் நன்றி கட்டத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும் வார்த்தை, நன்றி கட்டத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். ஆமா, அதன் அடிப்படையில வந்து அப்படிப்பட்ட பல பெண்களை நான் வந்து நரகத்தில் பார்த்தேன். இந்த இறை தூதர் வந்து கேட்டாரா, என்னப்பா அது எங்க பார்த்தாலும் பெண்களா நரகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு தேவதூதர்கிட்ட கேட்டாராம். அப்போ வந்து அந்த தேவதூதர் சொன்னாரு, இவர்கள் எல்லாமே நன்றி கெட்டத்தனமானவர் பெண்கள். இவர்கள்லாம் வந்து நன்றி கெட்ட மாதிரி இருந்தாங்க. எங்கு இருந்தாங்க அப்படின்னா கணவன் வீட்டில் நடந்து கொண்டார்களாம். அந்த மாதிரி ஒரு கருத்து, ஒரு உரையாடல் இன்னைக்கு உண்டு. அந்த மாதிரி வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தா, நீங்க எவ்வளோ ஒரு உயர்வாக வைத்தாலும் சரி, தன் மனைவியை உயர்ந்த நிலையில் வைத்தாலும் சரி, உடம்பு முழு தங்கத்திலே அபிஷேகம் செய்தாலுமே சரி, பெண்கள் தாங்க முடிஞ்சு போச்சு. அதுதான் வந்து இந்த பாடகி சைந்தவி வகையில அப்பட்டமாக தெரிந்திருக்கிறது. தன் பெற்றோர் வகையில் சார்ந்து பேசி இருக்கிறார். கல்யாணம் என்று வந்ததுக்கு பின்னால கணவன் தாங்க முக்கியம் அப்படிங்கிற பெண்கள் இன்னைக்கு என்னைக்கு இருந்திருக்காங்க, எவ்வளவு இருந்திருக்கிறாங்க சொல்லுங்க பாப்பா? ஒண்ணுமே கிடையாது. அதனுடைய சதவிகிதம் ரொம்ப ரொம்ப குறைவு. எங்க காலத்திலாம் வந்து எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, கல்யாணம்னு வந்து வந்தது பின்னால கடைசியா தான் கணவன் வீட்டுக்கு வந்தது, தன்னுடைய பெற்றோர் வீட்டை விட்டு கணவன் வீட்டுக்கு செல்லக்கூடிய சமயத்துல அப்படிப்பட்ட பெண்கள்லாம் வந்து எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, தன் கணவனுக்கு ஆதரவாகத்தான் கடைசி வரைக்கும் பேசுறவங்க பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 1990, 92 வரைக்குமே கூட. அதற்கு பின்னால வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் வெளிப்பட்டு என்னமோ முற்போக்குத்தனம் அப்படிங்கிற மாதிரி பிற்போக்குத்தனமா தான் இன்னைக்கு பல வகையில போயிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு இன்னைக்கு கருமுட்டையை வந்து உரைய வைக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி வரை வந்துருச்சு. அதனால வரக்கூடிய காலங்களில் கல்யாணம் செய்யக்கூடிய பெண்கள் குறைந்து விடுவார்கள். கல்யாணமே நடக்காது, முடிஞ்சு போச்சு. ஆண்களுக்கு பெண்கள் கிடைக்க மாட்டார்கள். ஆனா பெண்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில, ஆமா, கருமுட்டைங்கிற வகையில விந்தோடு சேர்ந்து குழந்தையை பெற்றுக்கிட்டு அவர்கள் தனிமைப்பட்டு, ஏன்னா செக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பெண்கள் வந்து தூண்டப்பட வேண்டியவர்கள், ஆண்கள் வந்து தூண்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களாக தூண்டிக் கொள்வார்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல செக்ஸ் சம்பந்தப்பட்ட வகையில பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து மிக ஒரு செயல்பாடற்ற நிலையாக இருக்கிறார்களா, அல்லது மற்றபடி வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அது இதுன்னு சொல்லி போட்டு பலவிதமான மன உளைச்சலின் காரணமாக, உணவு முறை மாற்றத்தின் காரணமாக அதன் மேல் ஆசையே இல்லாமல் இருக்கின்றார்கள் அப்படிங்கிற கேள்விகளை எழுவது உண்டு. பல பெண்களை நான் பார்த்திருக்கிறேன், பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். ஆமா, இதற்கு வந்து கல்வியும் ஒரு காரணம் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு என் மூலம். உண்மையிலே கற்றவுன்னா ஒரு பெண் வந்து மிகப்பெரிய ஆளா வந்துட முடியாது. ஆமா, நான் என்னப்பா படிச்சிருக்கேன், MBA படிச்சிருக்கேன், MCA, என்ன படிச்சிருந்தாலும் சரி, கல்வி என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு. எந்த அளவுக்கு கல்வியின் உயரம் தருகிறோ, எந்த அளவுக்கு பெண்கள் கல்வி உயர்ந்து செல்கின்றார்களோ, எந்த அளவுக்கு கல்வியின் அடிப்படையில பல பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து கல்வி வேலை என்று செல்கின்றார்கள், கல்யாணத்தை மறந்து விட்டு தன்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான ஒரு பகுதியை தொலைத்து அலைந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. ஆணோடு சேர வேண்டும், அவதான் பெண், ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. இல்லாவிட்டு அவள் பெண்ணே கிடையாது. இல்ல, திட்டமிட்டு விவாகரத்து செய்யக்கூடிய அளவுக்கு இதுல என்ன இருக்கு? அதே நேரத்துல பெற்றோர்கள் சார்ந்து எப்படி பேசினாலுமே சரி, ஒரு பெண் வந்து பெற்றோர்கள் சார்ந்து பேசுறா, ரைட்டு, அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை ஆண் உணர்ந்திருந்தாலுமே கூட அதற்கு அடுத்து ஒரு
கட்டமாக வரக்கூடிய சமயத்துல நாம் வந்து கல்யாணமான பிறகு ஒரு கணவன் வீட்டில் தான் வாழ வேண்டும், ஒரு ஆணை சார்ந்துதான் வாழ முடியுங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல அந்த பெண் வந்து எவ்வாறு தன் கணவனோடு சார்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படை தன்மை இல்லாம இருந்ததின் ஒரு வெளிப்பாடு தானே இது. பாடகி சைந்தவி ஜிவி பிரகாசனுடைய ஒரு விவாகரத்து கான்செப்ட். பாடல் அருமையா பாடுறாங்க சினிமாவில், மற்றபடி வந்து வாழ்க்கை நல்லா இருக்கு. அந்த படம் வந்து இங்க எதுல அந்த எள்ளுவைய பூக்கள் இந்த பாட்டு எதுல வந்து அசுரன். அந்த தனுஷும் இன்னைக்கு விவாகரத்து தான். தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடி விவாகரத்து மனு செஞ்சுட்டாங்க. அக்டோபர் 7ஆம் தேதி வந்து நீதிபதி ஐயா அவங்க கூப்பிட போறாங்க, அவங்க போக போறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருந்துட்டு இருக்கு. எப்படி அவங்க வாழ்க்கை என்பது வேறு, கல்வி என்பது வேறு, அது ரொம்ப கவனமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்முடைய திறமை என்பது வேறு. திறமை இருந்தா மட்டும் போதுமா? வாழ்க்கையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையை வந்து ஒத்து வாழ வேண்டும். ஒரு ஆணோடு என்பதுதான் ஒரு பெண்ணுக்கு பகிரங்கமான ஒன்று. எப்படி இருந்தாலுமே சரி, சேலையில முள்ளு இருந்தாலும் சரி, முள்ளு மேல சேலை இருந்தாலும் சரி, அது என்ன யாருக்கு சேதம்? முள்ளுக்கு எந்த வகையிலும் சேதாரம் கிடையாது, சேலைக்குத்தான் சேதாரம். அதை வந்து பல பெண்கள் உணர்ந்து கொள்வதே கிடையாது. என்ன ஏஆர் ரஹ்மானுடைய அக்கா பையன் அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் இவர்கள் பிரிவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தை தன் அப்பாவின் பக்கம், தன் பெற்றோரின் பக்கம் வந்து பாடகி சைந்தவி சேர்ந்து பேசிவிட்டார், என் பக்கம் அவர் சாரவில்லை அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டா இருந்துட்டு இருக்கு. இது கூட ஒரு பெரிய குற்றச்சாட்டாக ஜிவி பிரகாஷ் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது பகிரங்கமா நம்ம சொல்லக்கூடிய சூழல் இருக்கு. பெண்கள் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அதை ஒப்புக்கொண்டுதான் ஆணும் வாழ்கின்றாங்க. அதே நேரத்துல வந்து ஆண்கள் அவ்வளவுதான் சொல்லப்பட்டு பெண்களும் வாழ்றோம். இருவரும் சேர்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆமா, இதை வந்து ஊடக நண்பர்களும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்றால் அப்புறம் என்ன இருக்குது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பெண்கள் கூட விவாகரத்தை கொண்டாடுகிறாங்க. அந்த அளவுக்கு மிக கேவலமான சூழலா போச்சு. பல பெண்கள், நடிகை ஷாலினி போன்றவெல்லாம் பாருங்க, விவாகரத்தை கொண்டாடிய நடிகைகளா இருந்துட்டு இருக்காங்க. விவாகரத்தையே கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல அப்படின்னா அப்புறம் விவாகரத்தை வரவேறுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. ஜிவி பிரகாஷ், மற்றபடி பாடகி சைந்தவி வகையில இதுல வந்து தனி உரிமை அப்படிங்கிறது இருக்கலாம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. என்ன முன்னேற்றத்திற்காக இதை எவ்வாறு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி அவர் வெள்ளத்திரத்துல போட்டிருக்கார் ஜிவி பிரகாஷ். மன அமைதிக்காகவும் முன்னேற்றத்திற்காக நாங்கள் இதை செய்கின்றோம் அப்படின்னு. அதுதான் ஒண்ணுமே புரியல. மன அமைதி என்பது எப்படி இருந்தாலும் அவருக்கு மீண்டும் ஒரு ஆண் ஒரு பெண் தேவைதானே. காசு சம்பாதிச்ச உடனே நீதான் நான் தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ஒற்றுமையின் வெளிப்பாடுதான் வாழ்க்கை. என்னதான் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தாலுமே கூட ஆணோடு பெண் சேர வேண்டும், பெண்ணோடு ஆண் சேர வேண்டும். இல்லாவிட்டு ஆண் ஆணாக இல்லை, பெண் பெண்ணாக இல்லை. அதான் உண்மை. அதை புரிந்து கொள்ளாத அளவுக்கு தான் இன்னைக்கு சினிமா உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. பகிரங்கமான உண்மை. இந்த வகைதான் பார்க்கக்கூடிய சமயத்தில் நடிகர் கார்த்தி சிவகுமார பையன்லாம் ரொம்ப அற்புதமா செலக்ஷன் பண்ணிட்டார். ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நடிகர் சூர்யா கூட வந்து தவறான முடிவை எடுத்து விட்டார்னு நான் சொல்லுவேன். நான் அவரு கல்யாணம் பண்ணது ஒரு நடிகை தானே, ஜோதிகா தானே. ஆனா கார்த்தி வந்து ரொம்ப சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ், அற்புதமான ஒரு கிராமத்து பொண்ணு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொண்ணு, ஜம்முன்னு. அப்படிதான் வாழ்க்கை இருக்கணும். நான் கூட பல வீடியோக்குள்ள சொல்லியிருப்பேன், பிளஸ் சேராது, மைனஸ் சேராது, மைனஸ் பிளஸ் மைனஸ். அதான் வாழ்க்கை. வாழ்க்கை கணக்கே அதான். ஒன்று உயர்வாக இருக்க வேண்டும், ஒரு தாழ்வாக இருக்க வேண்டும். ஒன்று தாழ்வா இருந்தா ஒன்று உயர்வா இருக்கணும், அப்பதான் வாழ்க்கை சேரும். இரண்டுமே ஈக்குவலாக இருக்கக்கூடிய சமயம் இந்த மாதிரி தான் பிரச்சனை ஏற்பட்டு விவாகரத்து. இதை வரவேற்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. 6 மாசமா வந்து பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மற்றபடி வந்து பெற்றோர்கள் வகைகள் சார்ந்து பேசினார் அப்படிங்கிற கருத்து கூட உண்மையிலேயே வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இருக்கு. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக சொல்லவே முடியாது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விவாகரத்து செய்வதற்கு எத்தனையோ காரணம் இருக்கலாங்க. குழந்தை பிறப்பில்லை, மற்றபடி வந்து அவள் மிகப்பெரிய ஒரு பைத்தியக்காரி, மற்றபடி அவள் உறவுக்கு தகுதி இல்லாதவள், இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி இருந்தா தான் வந்து விவாகரத்து பண்ணக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி பிரச்சனையின் அடிப்படையின் காரணமாக பார்க்கின்ற ஒரு சின்ன விஷயம், தன் பெற்றோருக்கு
பாடகி சைந்தவி சார்பாக பேசிவிட்டார். ஆமா, உடனே வந்து ஜிவி பிரகாஷ் வந்து கோபம் பண்ணி 2 பேர் வந்து மானசீகமாக அபிஷியலாக பிரிகிறாங்க. இதுல என்னத்தான் அபிஷியல் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. சேர்ந்து வாழ்ந்தால் மட்டுமே ஊடக நண்பர்களும் மற்ற நண்பர்களும் பாராட்டுவார்கள். விவாகரத்துக்கு எந்த நண்பர்களும் சரி பாராட்டவே கூடாது என்பது பகிரங்கமான என்னுடைய கருத்து. இதெல்லாம் பாராட்டாது. ஆமா, கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழுன்னு நாம் சொல்ல முடியுமே தவிர இதையெல்லாம் வந்து பாராட்ட முடியாது. அதற்காக வந்து ஒத்து வராத ஒரு ஜோடி இருக்கக்கூடிய சமயத்துல அவர்கள் பிரியாம இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நியாயமான கேள்விதான். ஆனா காரணம் நியாயமா இருக்கணும் இல்லையா? என்ன காரணம் அப்படின்னு நியாயமா இருக்கணும். அதை விட்டு போட்டு ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் தன் பெற்றோர் வகையில் அவர் சார்ந்து பேசிவிட்டார். சரி, அதுதான் சைந்தவிக்கு தெரியலையா? என்னதான் இருந்தாலும் சரி, பெத்தவங்க அப்புறம் தான்ப்பா. கட்டிட்டான், பிள்ளையும் பெற்றுட்டோம், தாலியும் கட்டிட்டான், முடிஞ்சு போச்சு. அவன் தான் கடைசி வரைக்கும் அப்படிங்கிற அந்த தமிழ் பண்பாடு மற்றபடி பொதுவான ஒரு மனித இயல்பு இல்லை. அப்ப அவர் மேலேயும் தவறு இருக்கு இல்லையா? அப்ப வந்து இதெல்லாம் வந்து வரவேற்க முடியாத ஒரு விஷயம். உண்மையில இது பாராட்டக்கூடிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள விஷயமும் கிடையாது. இதே நேரத்தில் இதெல்லாம் விவாகரத்துலாம் திட்டமிட்டு செய்யற விஷயமும் கிடையாது. திட்டமிட்டு செய்யற மாதிரி இருந்தா அப்புறம் அவருக்கு வேற ஏதோ ஒரு தொடர்பு இருக்கலாம். அந்த அம்மாளுக்கு ஏதோ வேறு தொடர்பு இருக்கலாம். அப்படிதான் சொல்ல முடியும். அதனால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஊடக நண்பர்களும் மற்றபடி வந்து சமூக ஆர்வலர்களும் மற்றபடி பத்திரிகை யாராக இருந்தாலும் சரி இதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. எப்படியா இருந்தாலும் சேர்ந்து வாழுங்க. அதான் மனித இயல்பு. ஆமா, ஆகவே இந்த வகையில வந்து பல விதத்துல குறிப்பாக பெண்கள் நிறைய தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பெண்கள் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இதுல தெரியுது. ஆமா, கல்யாணத்துக்கு பின்னால் யார் கடைசி வரை கணவன் தான், முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அப்புறம் பொண்ணை எதுக்கு ஒரு ஆண் கையில வந்து அப்பங்காரனை புடிச்சு கொடுக்குறான். எப்பா, நான் பொண்ணை பெற்றுட்டேன், முடிஞ்சு போச்சு. இத்தனை பவுன்னாங்க, இத்தனை பவுன் வரதட்சணை, முடிஞ்சுக்க, நீ தான் அவளுக்கு பொறுப்பு. ஆமா, எண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லி போட்டு எதற்கு கன்னியாதானம் மற்ற சோ கல்யாணம் சொல்லி எதுக்கு வைக்கிறாங்க? ஏன் பேசாம வந்து ஆணை வந்து பெண் கையில பிடித்து கொடுக்க வேண்டியதானே? அப்படி ஒரு சமாச்சாரத்தை புதுசாக ஏற்படுத்த வேண்டியதானே? புரட்சி பெண்கள் புரட்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆண் கையில வந்து ஒரு பெண்ணை பிடிச்சு கொடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அப்பனுக்கே வந்து தான் பொண்ணு மேல நம்பிக்கை இல்லை. அதனாலதான் பாக்குறான், ஏப்பா இது இப்படித்தான் இருக்கும். பெண் என்றால் அவெல்லாம் சைக்காலஜி. அதனால வந்து இந்தா உன் கையில நான் பிடிச்சு கொடுத்துட்றேன், இந்தா 35 பவுன் சவரம், 100 பவுன் சவரம், ஆமா 5 லட்சம் 10 லட்சம் காரு பங்களா, இந்தா வச்சுக்க, எண்ணி விட்டுரு. இன்னி வரைக்கும் அவதான், இனிமே வந்து அவளுக்கு நீ தான் பொறுப்பு. அதான உண்மை, வேற ஒண்ணும் கிடையாது. அடிப்படை தானே. என்ன பேசினாலுமே சரி, பிபிஏ படித்திருந்தாலும் சரி, பிகாம் என்ன படிச்சிருந்தாலும் பொம்பளை தான், ஆம்பளை தான். அடிப்படையா தான். இதை புரிந்து கொள்ளாமல் இன்னைக்கு வந்து இன்றைய இளைய தலைமுறை குறிப்பாக திரையுலகில வந்து இன்னைக்கு வழிகாட்டிக இருக்கிறார்களா அப்படிங்கிறது உண்மை வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கிறது. ஆமா, இந்த இப்படிப்பட்ட பிரபலியங்கள்லாம் வந்து சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னா இதை பார்க்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய ரசிகர்களும் வந்து சேர்ந்து வாழ்வார்கள். அதை விட்டு போட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய சமயத்தை இதை பார்த்து 10 பேர் பிரிவான். எங்க ஜிவி பிரகாஷே பிரிஞ்சுட்டார்ப்பா, என்னுடைய அற்புதமான ஒரு பாடகி, ஆமா ஃபேன் சைந்தவி பிரிஞ்சுட்டாங்க, நானும் பிரிய போறேன். வருவாங்க. அப்படி ஒரு காலம் வரதான் போகுது, கட்டாயமா நடக்கும். அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு முன் உதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்டவர்கள் திருந்த வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து யாருமே ஆதரிக்க கூடாது. ஆமா, அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.